அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் முல்குடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்ருக்கோம். 10 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மாஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி 11வது வசனம் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். சூரா முல்குடைய 11வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. فاعترفوا இந்த இடத்துல ஃபால மத்தா இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ஏன் மத்தாவை நீட்டலை? அதுக்கு காரணம் என்னென்னா, மத்தை தொடர்ந்து சுக்கூன் அல்லது ஷத்தா வந்துச்சுன்னா நம்ம அந்த மத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த மத்துக்குரிய விஷயத்த கொடுக்கக்கூடாது, அதாவது நீட்டக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப அப்படின்னு ஓதுறோம். சரிங்களா? ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லியமாக ஓதணும். ஃபூ வாவு மத்தா 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுக்கணும். இந்த இடத்துல நீட்டக்கூடாது. தம்பிஹிம் நூன் சுக்குனுக்கு அப்புறமா பா, இதை தெரிவிக்கும் வகையால் அதில் என்ன இருக்கும், குட்டி மீம் இருக்கும். இது எக்கலாபுடைய சட்டம். இந்த இடத்துல நீங்கள் எதை உச்சரிக்கணும், அந்த மேலே இருக்கிற அந்த மீமை உச்சரிக்கணும். கண்டிப்பாக குன்னா செய்யணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஃபா இருக்குது. இது ஹா ஷஃபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஹா சுக்கூன் பச்சு வந்திருக்கு, ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தணும். கண் தன்வீனை தொடர்ந்து லெட்டர் லாம் வந்திருக்கு, இணைக்கணும். ஆனால் குன்னா செய்யக்கூடாது. அதாவது இதுகாம் பிலா குன்னா. நீங்கள் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தவறு, சாதாரணமாக இதுகாம் பில் குன்னாக்கு பண்ணுற மாதிரி குன்னா செய்கிறது. ஸோ லாம் அல்லது ரா இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, குன்னா செய்யாதீங்க. அஸ் ஸ்வாத் சுக்கூன் இதுவும் ஹம்ஸ் தான். ஹ அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுங்க. இந்த இடத்துல ஷம்சியா, ஸோ இங்கே நம்ம சேர்த்து ஓதுறோம். அந்த ஷத்தாக்குரிய அழுத்தத்தையும் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய மொழியில் ரா கெஸ்ரா பெச்சு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அது ரா சுக்கூன் ஆகிடுச்சு. ரா சுக்கூனாக இருக்கும்போது அதுக்கு முந்தைய எழுத்து நம்ம கவனிக்கணுமா, இங்கே யாமத்தான் இருக்குது. ஸோ இந்த இடம் அந்த ராவை வல்லினப்படுத்தணுமா மெல்லினப்படுத்தணுமா, யா சுக்கூன் இருக்கும்போது மெல்லினப்படுத்தி ஓதணும். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.